இவ்வளவு நாள் யார் உங்களுக்கு போட்டின்னு நினைத்து கொண்டிருந்தீர்களோ, யார் கூட போட்டி போட்டு கொண்டிருந்தீர்களோ, அவங்க இப்ப இறந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவு நாள் பாடினது, விளையாடினது, பணம் சம்பாரிச்சது, பிசினஸ் பண்ணது, பொருள் வாங்குனது எல்லாமே அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான். இப்ப போட்டி போடுறதுக்கு ஆள் இல்ல. என்ன ஆகும் உங்க வாழ்க்கை? உங்க வாழ்க்கை போர் அடிச்சிடும். ஏன்னா இப்ப போட்டிக்கு ஆள் இல்ல. காம்படிஷன் என்பது நான் நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றேன்னா, நேத்து செய்த செயலை விட இன்று நன்றாக அந்த செயலை நான் செய்கிறேன்னா, இதுதான் போட்டி. பிறர் கூட போட்டி இருந்துதான் அதன் பேர் பொறாமை. ஒரு மாணவன் கோட்டலில் 70 மார்க் வாங்குறான், அரையாண்டு தேர்வுலையும் 70 மார்க் வாங்குறான். இது முன்னேற்றமா? அல்லது இன்னொரு மாணவன் காலாண்டு தேர்வில் 50 மார்க்கு, அரையாண்டு தேர்வில் 55 மார்க்கு, இது முன்னேற்றமா? உங்களுடைய செயல், வேலை, கவனம், பேச்சு, படிப்பு, பொறுமை அல்லது எந்த துறையாக இருந்தாலும் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு பெட்டரா இருக்குமா? அதுதான் முன்னேற்றம், அதுதான் போட்டி. அட்லீஸ்ட் மனதளவுலாச்சும் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்குமா? இதன் மேல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்குள்ள போட்டி இருக்கணும். போட்டி உங்களிடமே.